எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. எல்லாருமே நம்ம சக்சஸை எப்படி மெஷர் பண்ணணும்னு நினைப்போம்னா இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் கூட கம்பேர் பண்ணுவீங்க, உங்கள் நேபர் இருக்காங்கன்னா உங்கள் நேபர் கூட கம்பேர் பண்ணுவீங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் கூட கம்பேர் பண்ணுவீங்க, உங்கள் கொலீக்ஸ்னால் கொலீக்ஸ் கூட கம்பேர் பண்ணுவீங்க. நான் அவங்களோட ஜாஸ்தி சம்பளம் வாங்குறேன்னா, அவங்கள விட பெரிய வீடு வச்சுருக்கிறேன்னா, அவங்கள விட நான் நல்லா படிச்சுருக்கிறேன்னா, அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் அவங்கள என் ஃப்ரெண்டை விட ஜாஸ்தியாக வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி நம்ம மற்றவங்க கூடயே கம்பேர் பண்ணி நம்ம சக்ஸஸை மெஷர் பண்ணணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் சக்ஸஸை எப்படி மெஷர் பண்ணுறது, அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு பெரிய வீடு வாங்குறதுனாலையோ, நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்றதுனாலையோ, லக்ஸூரியஸ் கார் வச்சிருக்கிறதுனாலையோ, நிறைய டிகிரிஸ் வச்சிருக்கிறதுனாலையோ நம்ம சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா, அதுதான் மிக முக்கியம். ஸோ நம்மளுடைய சிருஷ்டிகர் அவர் தான் நம்மளுடைய கிரியேட்டர். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அந்த ப்ராடக்ட் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆண்டவரும் நம்மளை உண்டாக்கும் போது நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உலகத்தில் நம்மளை வைத்திருக்கிறார். ஸோ நம்மளுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த பர்பஸ் என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், அந்த நோக்கம் மிகவும் முக்கியம். ஸோ அந்த நோக்கத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த நோக்கத்திற்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தும் போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக காணப்படுகிறோம். நம்ம சக்ஸஸ் ஆண்டவருக்கு மிகவும் முக்கியம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்னா நமக்கு என்ன பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம இப்போ ஒரு விதையை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த விதைக்குள்ளால ஒரு செடி இருக்குது. இப்போ ஒரு மாமரத்தில் உள்ள விதை அப்படின்னு சொன்னால் அந்த மாமரத்தோட விதைக்குள்ளால இருந்து என்னதான் வளரும்? மாமர செடி தான் வளரும். ஸோ அதில் மாங்காய் தான் காய்க்கும். கரெக்டா? ஸோ அப்போ மனிதருக்குள்ளால என்ன பர்பஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதன்படி தான் நம்ம கனிகளை கொடுக்கணும். நம்ம நமக்கு இஷ்டப்படி நம்ம மனம் விருப்பப்படி நம்ம என்னக்கூடாது, ஒரு வாழ்க்கையே வாழக்கூடாது. ஆல்ரெடி நமக்குள்ளால அந்த கிஃப்ட் ஆண்டவர் வைத்து தான் அனுப்புகிறார். ஒரு சாதாரண விதைக்குள்ளால அது இருக்கும்னா, இப்போ மீனுக்கு நீந்துறதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கறது இல்லை, அது பிறந்த உடனே நீந்துது. அந்த கிஃப்ட் ஆண்டவர் ஆல்ரெடி உள்ளால வச்சு தான் அனுப்புறாரு. அதே மாதிரி தான் மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கிஃப்ட், இந்த பர்பஸுக்கு ஏற்றவான கிஃப்ட் உள்ள வச்சு தான் அனுப்புறாரு. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும். இந்த சக்சஸ் ஆக விடாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தடைக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து பயம். இவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு புரியுது, எனக்கு இதுதான் என்னோட ஸ்கில், இதுதான் என்னோட கிஃப்ட்னு, ஆனால் இதை நான் சொன்னேன்னா என் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்கலாம் சிரிப்பாங்க, இதுவா உன்னோட கிஃப்ட், இதுவா உன்னோட லைஃப் பர்பஸ் அப்படின்னு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் உங்களுக்குள்ளால இருந்து கிரியேட் செய்கிறவர் பெரியவர். நம்ம எபேசியர் 3:20 ஒரு வசனம் வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியேட் செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். நமக்குள்ளதான் கிரியேட் செய்கிற வல்லமையின் படி. ஸோ நமக்குள்ளால ஆல்ரெடி ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, அந்த பொட்டென்ஷியலை உள்ளால வச்சிருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, அந்த கரேஜை தருவாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய பொட்டென்ஷியல்ஸை வெளியில கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ நம்மளை ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது அவர்கிட்ட நம்ம என்ன பர்பஸ்க்காக அவர் நம்மளை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு அதன்படி நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது நம்ம சக்சஸ்ஃபுல்லாக காணப்பட முடியும். ஒரு கிறிஸ்தவனுடைய சக்சஸ் என்பது மற்றவங்களுடைய கம்பேர் பண்ணி நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்னு பார்க்கறது கண்டிப்பா கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுடைய சக்சஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு என்னை இந்த உலகத்துல வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தின்படி நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துறேனா, அதை செஞ்சு முடிக்கிறேனா, அதுதான் பெரிய சக்ஸஸ். உங்கள் சக்ஸஸ் வேற யாருக்கு தெரியலனாலும் ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அவர் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு, அதை அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதற்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக்கி தருவார் நீங்கள் அவரை சார்ந்து இருக்கும்போது.
God bless you all.